ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்து மீனா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஆர்டர் எல்லாமே எடுத்துட்டா. மீனாவுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க. அதனால அங்கே இருக்கிற பூ ஆர்டர் எல்லாமே மீனா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது டெய்லி ஒரு வீட்டுக்கு 20 ரூபா லாபம் வச்சா கூட ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ லாபம். 5 வருஷத்தில் மீனா கோடீஸ்வரி ஆயிடுவா. அப்பாடா, நாங்கள் வெல் செட்டில்ட் ஆயிடலாம்டா மீனாவோட வருமானத்தை வச்சே அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் எல்லார்த்துக்கிட்டையும் முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட விஜயாவுக்கு, ஓ, பூ வித்தே ஒருத்தி கோடீஸ்வரி ஆக முடியுமா? நிஜமாவே நடந்துருமோ? அப்போ நம்ம மீனாவை கொஞ்சம் ஓவராக ஆக்ட் பண்ணாமல் அவளை கொஞ்சம் காக்கா பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளே நாளைக்கு நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. ஏய், சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. மனோஜ், என்னது, ஒரு சாதாரண பூ விற்று கோடீஸ்வரி ஆக முடியுமா? அவன் என்ன கணக்கு சொல்கிறேன், டெய்லியுமே பூ வாங்கிட்டே இருப்பாங்களா? நம்மளே எப்பாவது ஒரு நாள் தானே வாங்குகிறோம் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. மீனா கண்டிப்பாக கோடீஸ்வரி ஆக முடியாது அப்படின்னு சொல்லி, நாங்கள் ஃபுல் அப்ளைன்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு மாதத்துலேயே லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காரு. மனோஜோட ஃப்ரெண்டு ட்ரிங்க்ஸ் பண்ண பாருக்கு போயிருக்கிறப்போ அங்கே, டே மனோஜ், நீ எனக்கு பார்ட்டி வச்சே ஆகணும் அப்படின்ட்டு மனோஜை கூட்டிகிட்டு போய் பண்ணுறப்போ அங்கே சொல்கிறாரு, உனக்கு 40 to 50 lakhs வருது லாபமாக. எனக்கு செம்மையான பார்ட்டி வச்சு என்னை நல்லா கவனிச்சிருண்டா அப்படின்னு வளரிட்டு இருக்கிறாரு. அதை பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற தினேஷ் ஓ, இவ்வளோ லாபம் வருதா? அப்போ நம்ம ரோஹிணி கிட்ட பேலன்ஸ் வச்சிருக்கிற 10 லட்சத்தை எப்படியாவது வாங்கிடணும்னு நினைக்கிறாரு. ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ரோஹிணி ஷாக் ஆயிடுறாங்க. என்னது, என் கடைக்கு வந்த ஆர்டர் இன்னும் எனக்கே கன்ஃபார்ம் ஆகலை, அதுக்குள்ளே உனக்கு எப்படி இவ்வளோ லாபம் வருதுன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தினேஷ் சொல்கிறாரு, நான்லாம் அங்கங்கே ஆள் வச்சுருக்கேம்மா, எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும். எடுத்து வைக்கிறியா? இதோட நம்ம ஃபைனல் முடிச்சுக்கலாம். எடுத்து காசை வைக்கிறியா, இல்லை உங்கள் குடும்பத்துக்குள்ளே எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டுமா அப்படின்னு மிரட்டுறாரு. கொஞ்சம் எனக்கு வெயிட் பண்ணுப்பா, ஆர்டரே வரல, இப்படிலாம் பண்ணாத, அப்படி வெயிட் பண்ணு அப்படிங்கிறாங்க ரோஹிணி. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணி இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க, இந்த ஆர்டர் அவங்க கிடச்சி செய்கிறாங்களா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.